ஃப்ளட்டர் உள்ளார இருக்கிற மெட்டீரியல் டிசைனில் விஜிட்ஸில் ஸ்கேஃபோல்டுன்றதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸ்கேஃபோல்டுனா என்னன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து மெட்டீரியல் டிசைனுக்குள்ளே இருக்கிற பேக்கேஜ். இதை வந்து எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்கன்னா லேஅவுட் ஸ்ட்ரக்சருக்கோசரம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க, விஷுவலைஸ் காட்டுறதுக்கோசரம், அதாவது யூஐ. இப்போ வந்து கிளாஸ் ப்ரொவைடிங் த ஏபிஐ வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ப்ரோக்ராமிங் இன்டர்ஃபேஸு ஷோ பண்ணுறதுக்கோசரம் உங்களுக்கோசரம் காட்டுவாங்க. ட்ராவர், ஸ்நாக் பார், அதுக்கடுத்து பாட்டம் ஷீட் இதுக்கோசரம்லாம் யூஸ் பண்ணுவாங்க. இந்த இடத்துல வந்து நம்ம கோடு வந்து இந்த ப்ரோக்ராமுக்கு எப்படி எழுதியிருக்காங்கன்னு போய் பார்ப்போம். ஸ்கேஃபோல்டுன்றது வந்து அதுக்கு ப்ரோக்ராம் வந்து எப்படி எழுதியிருக்கோம் பார்ப்போம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு பேக்கேஜை வந்து இம்போர்ட் பண்ணியிருக்காங்க ஃப்ளட்டரில். அது வந்து மெட்டீரியல்னு சொல்லிட்டு ஒரு மெட்டீரியல் டிசைன்ற பேக்கேஜை வந்து இம்போர்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் வந்து கிளாஸ் நேம் வந்து கொடுத்துருக்காங்க ஸ்கேஃபோல்டுன்னு சொல்லிட்டு, ஸ்கேஃபோல்டுன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து எக்ஸ்டென்ஸ்னால் இன்ஹெரிட்டன்ஸை யூஸ் பண்ணியிருக்காங்க. இன்ஹெரிட்டன்ஸை யூஸ் பண்ணி உங்களுக்கு வந்து ஸ்டேட்ஃபுல் விஜிட்ஸை வந்து இங்கே அப்ளை பண்ணியிருக்காங்க. ஸ்டேட்ஃபுல் விஜிட்ஸை வந்து யூஸ் பண்ணிங்கன்னா அது வந்து என்னென்னா தன்மை வந்து மாறக்கூடியது. தன்மை வந்து இப்போ ஒரு டெக்ஸ்ட் இருக்குதுன்னா அந்த டெக்ஸ்ட்டை வந்து டெக்ஸ்ட் இருக்குதுன்னா அந்த டெக்ஸ்ட்டை வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கோசரம் யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா வந்து நம்பரை வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கோசரம் யூஸ் பண்ணலாம். அதுக்கோசரம் யூஸ் பண்ணுறது தான் இந்த ஸ்டேட்ஃபுல் விஜிட்ஸு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அடுத்தது பார்த்திங்கன்னா இதை நீங்கள் வந்து கிளாஸில் வந்து அதே போல் கிளாஸில் என்ன நேம் கொடுக்குறோமோ அதே தான் இங்கேயும் கொடுப்போம். இன்னொரு நேம் கொடுத்து இந்த இடத்துல வந்து ரெண்டு கிளாஸ் வரும் இந்த இடத்துல. ஏன்னா வந்து இது வந்து ஸ்டேட்ஃபுல் விஜிட்ஸாக இருக்கவே நமக்கு வந்து என்னென்னா 2 கிளாஸ் வரும். அது வந்து என்னென்னா இன்ஹெரிட்டன்ஸ் மூலிமா வரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணிக்கிறோம். இன்ட்டுன்றது வந்து டேட்டா டைப் உள்ளார நம்ம வந்து அண்டர்ஸ்கோர் கவுண்டுன்னு சொல்லிட்டு ஒரு இனிஷியல் பண்ணியிருக்கோம், வேல்யூ வந்து வச்சுருக்கோம், வேரியபிளை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம் இன்டீஜரில். அதாவது இன்டீஜர்னால் நம்பரு, இன்டீஜர்ன்றது ஒரு டேட்டா டைப்பு. அந்த டேட்டா டைப் உள்ள நம்பரை வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு கவுண்டுன்ற வேரியபிளை வந்து ஸ்டோர் பண்ணியிருக்கோம். இது வந்து ஓவர் ரைட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பேசிக்காக வந்து யூஸ் பண்ணுற விஜிட்ஸுன்னு சொல்லிட்டு பில்ட் பண்ண போகிறோம். அதனால் வந்து இதில் வந்து ரிட்டர்ன் பண்ணியிருக்கோம். இன்னத்தை நம்ம ரிட்டர்ன் பண்ணுறோன்னா நம்ம வரப்போகிற அவுட்புட்டை தான் நம்ம ரிட்டர்ன் பண்ணுறதுக்கு பேடிங்கை வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். அதில் வந்து கான்ஸ்டன்ட் சொல்லிட்டு ஒரு கீவேர்டை யூஸ் பண்ணியிருக்கோம். கான்ஸ்டன்ட்றது வந்து என்னென்னா எட்ஜ் இன்செட்னு சொல்லிட்டு ஆல் இந்த இடத்துல வந்து 20ன்னு சொல்லிட்டு அசைன் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் வந்து ஸ்கேஃபோல்டுன்ற சைல்டுக்கு ஸ்கேஃபோல்டுன்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணியிருக்கோம். அது வந்து பாடி உள்ளார சென்டர்னு சொல்லியிருக்கோம். இது வந்து நடுவில் வரணும்னு சொல்லியிருக்கோம் சைல்டு. அடுத்தது பார்த்திங்கன்னா காலம் யூஸ் பண்ணியிருக்கோம். அது உள்ளார சில்ட்ரன், அந்த சில்ட்ரனோட கான்ஸ்ட் உள்ளார டெக்ஸ்ட்டுன்னு இருக்குதுல்ல, அந்த டெக்ஸ்ட்டுக்கு பேர் தான் ஸ்கேஃபோல்டுன்னு சொல்லியிருக்கோம். இதை வந்து அந்த டெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து ஒரு ஸ்கேஃபோல்டுன்னு கொடுக்காம நம்ம வந்து அந்த டெக்ஸ்ட்டை வந்து நமக்கு பிடிச்ச ப்ராஜெக்ட் ஒன்று ஓப்பன் பண்ணுறேன்னா அது பேர் கூட கொடுத்துக்கலாம். அது வந்து உங்கள் இஷ்டம்தான். அது அந்த ஹெட்டிங் வரத்துக்கோசரம் கொடுக்கறது தான் ஸ்கேஃபோல்டுன்றது. அந்த இடத்துல நம்ம ப்ராஜெக்ட்டுக்கு ஏற்ற போல் கொடுத்துக்க வேண்டியது தான். ஸ்டைல் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஃபாண்ட் சைஸ் வந்து 20ன்னு கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபாண்ட்டோட வெயிட் வந்து பார்த்திங்கன்னா போல்டுன்னு கொடுத்துருக்கோம். ஃபாண்ட்டோட ஸ்டைல் பார்த்திங்கன்னா இட்டாலிக்ஸ்னு கொடுத்துருக்கோம். கலர் வந்து டீப் பர்பிள்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் அதை க்ளோஸ் பண்ணிவிட்டு அந்த இதை வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு அந்த டெக்ஸ்ட்டை வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்படிலாம் எனக்கு வந்து டெக்ஸ்ட் இருக்கணும். நம்ம சிஎஸ்எஸில் எழுதுகிற போல தான் இது வந்து பார்த்திங்கன்னா கான்ஸ்ட் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா சைஸ் பாக்ஸ் வந்து யூஸ் பண்ணி ஹைட் வந்து எனக்கு 100 இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டோம். இதோட டெக்ஸ்ட்டு வந்து எனக்கு வந்து யூ ஹேவ் பிரஸ்டு த பட்டன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டோம். இந்த இடத்துல வந்து என்னென்னா ஒரு ஃப்ளோட்டிங் ஆக்ஷன் பட்டனை வந்து நம்ம வந்து அப்ளை பண்ணியிருக்கோம். ஃப்ளோட்டிங் ஆக்ஷன் பட்டன்னா ஒரு தட்டுனா அந்த இடத்துல வந்து அதை வச்சு லிங்க் பண்ணி நமக்கு வந்து இந்த இடத்துல இனிஷியல் பண்ணோம்ல, இன்ட்டு கவுண்ட் 0ன்னு சொல்லிட்டு கொடுத்தோம்ல, அதை மாற்றுறதுக்கோசரம் நம்ம இந்த ஃப்ளோட்டிங் ஆக்ஷன் பட்டனை வந்து யூஸ் பண்ணி ஆன் ப்ரெஸ்ஸை வந்து, அதாவது ஜாவா ஸ்கிரிப்டில் ஆன் ப்ரெஸ்ன்னு சொல்லிட்டு ஆன் கிளிக்குன்னு சொல்லிடுவோம்ல, அதே போல் தான் இங்கேயும் ஆன் ப்ரெஸ்டுன்னு சொல்லிட்டுருக்கோம். அதை வச்சு நம்ம வந்து இங்கே ஒரு ஏரோ ஃபங்க்ஷனை வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஏரோ ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி செட் ஸ்டேட்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்து அதுக்கப்புறம் திருப்பியும் ஒரு ஏரோ போட்டு அதை வந்து கவுண்டை வந்து ++ பண்ணி அதை வந்து
டூல் டிப்புன்னு சொல்லிட்டு கொடுத்து அதுக்கப்புறம் வந்து இன்க்ரிமெண்ட் த கவுண்டர்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கோம். இதில் வந்து என்னென்னா சைல்டில் வந்து பார்த்திங்கன்னா ஐக்கான் வந்து நம்ம வந்து ஆட் ஐக்கான் வந்து செட் பண்ணியிருக்கோம். ஐக்கான்லாம் நம்ம வந்து இதில் இருக்கும், இந்த ஃப்ரேம் ஒர்க்குள்ளார இருக்கும், அதை வந்து நம்ம எடுத்துக்கிறோம். இப்படி தான் வந்து இதை வந்து எடுத்துகிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம வந்து அவுட்புட்டை செக் பண்ண போகிறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா யூ ஹேவ் ப்ரெஸ்டு த பட்டன் 0 டைம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டெக்ஸ்ட்டு கொடுத்துருந்தோம். ஸ்கேஃபோல்டுன்றது மேலே ஹெட்டிங் ஆட்டம் வந்திருக்குல்ல, அதுதான் மேலே வந்து இது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா மெட்டீரியல் டிசைன்றது ஒரு பேக்கேஜ். அந்த பேக்கேஜ் உள்ளார தான் வந்து இதை வந்து ஸ்டேட்ஃபுல் விஜிட்ஸ்லாம் இருக்குது. அந்த ஸ்டேட்ஃபுல் விஜிட்ஸ்லாம் இருக்கும்போது நம்ம வந்து இந்த ப்ளஸ் சிம்பிள் இருக்குல்ல, இதுதான் வந்து ஃப்ளோட்டிங் ஆக்ஷன் பட்டனு. இதை வந்து நான் இப்போ கிளிக் பண்ணுறேன். நம்ம எழுதின ப்ரோக்ராம் எக்ஸிக்யூஷன் ஆகிறதுக்கு இதுதான் ரீசன். 1ன்னு வந்துருச்சா, இப்போ 2ன்னு வருதா, 10, இப்போ வந்து 3, 4 இது வரைக்கும் 10 வரைக்கும் நம்ம வந்து அப்ளை பண்ணிக்கிறோம். இதுதான் பண்ணியிருக்கோம் இதில் இந்த இதில். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.